டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பயோடேட்டா நிகழ்ச்சியில யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நான் சின்னதா ஒரு க்ளூ குடுக்குறேன். நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது முன்னாடி காலத்துல தமிழ் சினிமால ஹீரோ பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து அதாவது ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து சிட்டிக்கு வராங்க. அதாவது சென்னைக்கு வராங்கன்னா, அவரு சென்னைக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளேஸ வச்சு தான் காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? ஒண்ணு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அத காட்டுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது இல்லையா? அதுக்கு வெளிய இருக்க அந்த ஏவிஎம் உரண்ட அத காட்டுவாங்க. அத காட்டும்போதே சரி ஓகே ஹீரோ வந்து சென்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கன்வே ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் இருக்க இடம் தான் ஏவிஎம் ஸ்டுடியோ. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவ ஸ்டார்ட் பண்ண அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவோட ஃபவுண்டரான ஏவி மெய்யப்ப செட்டியார். அவர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பயோடேட்டா நிகழ்ச்சியில பார்க்க போறோம். 1907ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி காரைக்குடியில பிறக்கிறாருங்க ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவருடைய அப்பாவான ஆவிச்சி செட்டியார் பார்த்தீங்கன்னா, ஒரு பழம்பொருள் அங்காடி வந்து வச்சு நடத்திட்டு வராரு. அங்க தான் பார்த்தீங்கன்னா, இவருமே சின்ன சின்னதா சப்போர்ட் பண்ணிட்டு, சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஏவி மெய்யப்பன் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகுது. அதனால இவரு அந்த கடைய டேக் ஓவர் பண்ற மாரி இருக்கு. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா, டேக் ஓவர் பண்ணி அந்த கடைய சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராரு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரம் விஷயமா சென்னைக்கு இவரு வராரு. அப்படி வரும்போது கிராமோஃபோன் ரெக்கார்டு இருக்கு இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில வந்து ரொம்ப ஒரு வைரலான ஒரு விஷயமா இருந்தது. அதாவது அதிகமா சேல் ஆகுற ஒரு விஷயமா இருந்தது. அத வாங்கிட்டு வந்து நம்ம காரைக்குடியில நம்ம கடையில விக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. அவருமே பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து இங்க காரைக்குடியில விக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா விக்கும்போது, அந்த காரைக்குடியில இருந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமோஃபோன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அந்த சேல்ஸே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா நடந்தது அப்படின்னே சொல்லலாம். மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு போன ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இத நல்லா கவனிச்ச நம்ம ஏவிஎம் செட்டியார், அடுத்து நம்ம சென்னைக்கு போனோம்னா, இந்த மாரி புதுசு புதுசான விஷயம் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து குடுக்கணும். கொண்டு வந்து நம்ம இங்க சேல் பண்ணணும். மக்களுக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி யோசிக்கிறவரு. ஸோ தொடர்ந்து சென்னைக்கு போயிட்டு நெறைய புது புது விஷயங்கள வாங்கிட்டு வந்து காரைக்குடியில வச்சு விக்கிறாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே சேல் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல சினிமா சம்மந்தப்பட்ட பொருட்கள் மேல மக்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கு. சினிமா சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம கடையில அதிகமா சேல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு, சென்னைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, கே.பி. சுந்தராம்பாள் இருக்காங்க இல்லையா? அவங்க பாடின பாடல்கள், கிட்டப்பா அவங்க பாடின பாடல்கள், இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு கேசெட் இருக்கு இல்லையா? அந்த கேசெட் அதிகமா வாங்கிட்டு வந்து இங்க சேல் பண்றாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சேல் ஆகுது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து படத்த புரொடியூஸ் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு அல்டிமேட் எய்மாவே வச்சிருக்காரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அப்படி சென்னைக்கு கிளம்பி வந்தவருக்கு அதிர்ச்சி தாங்க காத்திருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில ஒரு ஸ்டுடியோ கூட இல்ல. அதாவது சினிமா ஸ்டுடியோ அந்த காலத்துல ஒண்ணு கூட சென்னையில இல்ல. ஸோ அதன் காரணமா இவரு பார்த்தீங்கன்னா, படக்குழு எல்லாரையுமே கூட்டிட்டு கொல்கத்தாவுக்கு போய் தான் ஷூட் பண்ணிட்டு வந்தாரு. என்ன படம் ஷூட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லி அர்ஜுனா. அதுதான் பார்த்தீங்கன்னா, அவரு ஃபர்ஸ்ட் தயாரிச்ச முதல் படம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரத்னாவளி அப்படிங்கிற படத்த புரொடியூஸ் பண்ணாரு. அண்ட் தொடர்ந்து 3வது படமா நந்தகுமார் அப்படிங்கிற படத்த புரொடியூஸ் பண்ணாருங்க. இந்த 3 படமுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு சரியா போகல. அவர் எதிர்பார்த்த மாரி கை குடுக்கல அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே சினிமாவ விட்டு அவர் போகாம ஸ்டில் சென்னையில இருந்து அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அப்படி சென்னையிலேருந்து சில விஷயங்கள் ட்ரை பண்ணாலுமே, ஒரு விஷயம் அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்பவுமே. என்ன அப்படின்னா, இந்த 3 படத்துடைய தோல்விக்கு என்ன காரணம்? நம்ம எடுத்து வைக்கிற முடிவு வந்து சரியா போக மாட்டேங்குதே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சவரு ஒரு பாயிண்ட் வந்து பிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, சென்னையில நமக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இல்ல. அதுதான் நம்மளுடைய தோல்விக்கு காரணம்னு கண்டுபிடிக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டும் ஃபிக்ஸ் ஆகுறாருங்க. சில பேரோட முயற்சியால 1940ல ரூ. 1,00,000 செலவு பண்ணி பிரகதி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ ஒண்ணு ஓப்பன் பண்றாருங்க. அந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் தயாரிச்ச படம் என்ன அப்படின்னா, பூ கைலாஸ் அப்படிங்கிற தெலுங்கு படம் தான். இந்த பூ கைலாஷ் படத்துக்கு ஆந்திரால பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னே சொல்லாங்க. கிட்டத்தட்ட 25 வாரங்கள் இந்த படம் ரொம்ப சூப்பரா ஓடுனுச்சு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஹரிச்சந்திரா, வசந்த சேனா, வாயாடி, போலி பாஞ்சாலி, சபாபதி அப்படிங்கிற படத்த வந்து தயாரிச்சாருங்க ஒரு 5 வருஷத்துல. அதுலயும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த சபாபதி அப்படிங்கிற படம் இருக்கு இல்லையா? அந்த படத்த இவரே டைரக்ட் பண்ணாருங்க. ஆமாங்க, இவரு டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமுமே சபாபதி அப்படிங்கிற படம் தான். கிட்டத்தட்ட இந்த படமே பார்த்தீங்கன்னா, பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாரி முதல் படத்திலே எப்படி ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற விஷயத்த ப்ராப்பரா எழுதணும் அப்படிங்கிறத மக்களுக்கும் எடுத்து சொன்னாரு. அடுத்தடுத்து வர யங் ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமே எடுத்து சொன்னாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட டைரக்ஷன் வந்த முதல் படமான சபாபதி அப்படிங்கிற படமே அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி குடுத்தது அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த சமயங்க. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, சென்னையில மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாவே இருந்தது. சினிமா எடுக்கணும் அப்படின்னாலே கரண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சமயத்தில சென்னையில நம்ம வந்து படம் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில நம்ம வந்து ஸ்டுடியோ போட்டு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போல்டா காரைக்குடிக்கே வராருங்க. அப்படி காரைக்குடிக்கு வந்து அவர் எடுத்த முதல் படம்னா நாம் இருவர் அப்படிங்கிற படம். கிட்டத்தட்ட 1947ல ரிலீஸ் ஆன படம்ங்க. அதாவது அந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த இதிகாசம் சம்மந்தப்பட்ட படங்கள்,
புராண படங்கள் தான் அதிகமா ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல இவர் எடுத்த ஒரு போல்டான முடிவு என்ன அப்டின்னா, நம்ம வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் எடுக்கணும். தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, தேசிய உணர்வு கொண்டு வர ஒரு படமா எடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவரு, இந்த நாம் இருவர் படத்த வந்து புரொடியூஸ் பண்ணாரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ரொம்ப புடிச்ச படமா இருந்தது. முக்கியமா இந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் பாடல்கள் இருக்கு இல்லையா? அந்த பாடல்கள இந்த படத்துல வந்து அவர் வச்சிருந்தாருங்க. இதுக்கு முன்னாடி பாரதியார் பாடல்கள நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது அப்ப இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் படிச்சிருப்பாங்க. புத்தகத்துல படிச்சிருப்பாங்க. இல்ல கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பாரதியாரோட பாடல்கள் வந்து பாடல்களா வருது அப்டிங்கும்போது, அதுவே பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பெரிய ப்ரமோஷனாவே அமைஞ்சிருந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த நாம் இருவர் அப்படிங்கிற படம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த சமயத்துல. அடுத்ததா 1948ல வேதாள உலகம் அப்படின்னு படம் எடுக்கிறாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கே நம்ம போயிரலாம். அதாவது அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. உலகப் போர்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப அவர் சென்னைக்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோவ ஷிஃப்ட் பண்றாரு. அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு முதல்ல எடுத்த படம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற படம். தொடர்ந்து 1952ல தீபாவளி அன்னைக்குங்க பஞ்சு கிருஷ்ணன் டைரக்ஷன்ல நம்ம கலைஞர் சார் இருக்கார் இல்லையா? அவரோட வசனத்துல சிவாஜி சார் அறிமுகமான படம். நான் என்ன படம் சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். பராசக்தி அப்படிங்கிற படத்த வந்து இவரு புரொடியூஸ் பண்ணாருங்க. அந்த படம் இவரோட புகழையும் சரி, அந்த ஸ்டுடியோவையும் சரி உச்சத்துக்கே கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்துல தான் சினிமா வட்டாரத்திலயும் சரி, மக்களுக்கும் சரி ஏவிஎம் நிறுவனத்தோட புகழ் வந்து பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஏவிஎம் நிறுவனத்துல நடிக்காத நடிகர்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த சமயத்துல ஒரு டாக் இருந்துச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புரொடக்ஷன் ஹவுஸ்ல அதாவது ஏவிஎம் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல படமா தான் எடுப்பாங்க. எந்த மக்களுக்குமே புரியாத படம் வந்து எடுக்கவே மாட்டாங்க. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எளிய மக்களுக்கு புரியக்கூடிய படமா தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்ததால, எல்லா நடிகர்களுமே அந்த ஸ்டுடியோல ஒரு படமாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்பி போயிட்டு, கண்டிப்பா நான் உங்க படத்துல நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சாங்க. ஸோ அந்த வகையில மக்களுக்கு புடிச்ச ஒரு ஸ்டுடியோவாகவும் இருந்தது. நடிகர்களுக்கு புடிச்ச ஸ்டுடியோவாகவும் இருந்தது. சினிமா வட்டாரத்துல கலெக்ஷன் வைஸாவும் ஓகே இந்த புரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த படம் நல்லாகத்தான் இருக்கும். அப்படிங்கிற மாரியான ஒரு டாக்கம் இருந்ததால, எல்லாருக்குமே புடிச்ச ஒரு புரொடக்ஷன் ஹவுஸா இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இருந்தது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஸ்ரீவள்ளி, அண்ணாதுரையோட ஓரிரவு, அப்புறம் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தி. இந்த படங்கள வந்து தயாரிக்க முக்கிய காரணமா அமைஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நாடகமா இருந்தபோதே மக்களுக்கு ரொம்ப புடிச்சு போன ஒரு நாடகமா இருந்தது. அண்ட் பெரிய ஹிட்டான நாடகமும் கூட. அப்படி இருந்தாலுமே இது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச நாடகம் தானே. இத படமா எடுக்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால படத்துக்குள்ள யாரும் வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு எந்த யோசனையுமே படாம போல்டா இத வந்து படமா எடுத்தாரு ஏவி மெய்யப்ப செட்டியார். அதனாலேயே அந்த படங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாரு. அதாவது நாடகத்துக்கும், படத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாரு. அந்த சின்ன சேஞ்சஸே பெரிய இம்பாக்ட் குடுக்குற மாரியான சேஞ்சஸா இருந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த நாடகங்கள் டூ படங்களா மாறுனுச்சு இல்லையா? இந்த படங்கள் எல்லாமே பட்டி தொட்டி எல்லாமே ஹிட் ஆச்சு அப்டின்னே சொல்லலாம். அந்த வகையில ஒரு நாடகத்திலருந்து படமா கொண்டு வரதுல ஏவிஎம் ஐயப்ப செட்டிய வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவரோட புரொடக்ஷன வந்து தாண்டவே முடியாது அப்டிங்கிற மாரியான ஒரு நேமும் அந்த காலத்துல இருந்தது. வைஜெயந்தி மாலா அவர்கள வச்சு இவர் எடுத்த பெண் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில லடிக்கி அப்படிங்கிற பேர்ல ரீமேக் ஆச்சுங்க. அண்ட் அதே மாரி தெலுங்குல பார்த்தீங்கன்னா, சங்கம் அப்படிங்கிற பேர்ல ரீமேக் ஆச்சு. இந்த 3 படமுமே பார்த்தீங்கன்னா, பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி ஏவிஎம் ஸ்டுடியோல ஒர்க் பண்ண அண்ணா, எம்ஜிஆர், என்.டி. ராமாராவ், கலைஞர், ஜெயலலிதா. ஸோ 5 முதல்வர்கள் ஒர்க் பண்ண ஒரே ஸ்டுடியோவா இப்போ வரைக்கும் ஏவிஎம் நிறுவனம் தான் இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சிவாஜி கணேசன், வைஜெயந்தி மாலா, வி.கே. ராமசாமி, கமல்ஹாசன், சிவகுமார் அப்படின்னு இப்ப தமிழ் சினிமாவோட அடையாள நட்சத்திரங்களா இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ண பெருமை ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களுக்கே சேருங்க. காரணம் என்னன்னா, இந்த மாரி நெறைய பேர வந்து தமிழ் சினிமாவுக்கு அந்த சமயத்தில இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி இவரோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் வந்து லாபம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு படம் எடுக்க மாட்டாருங்க. இந்த படத்துல நஷ்டம் எவ்வளோ வரும்? அப்படி நஷ்டம் வந்ததுன்னா, நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியுமா? அங்கருந்து நம்மளால வெளிய வர முடியுமான்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒரு கால்குலேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இவர் வந்து படம் தயாரிக்கவே தொடங்குவாரு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறதால, இதனாலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் அவருக்கு வந்து ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. தொட்டதுக்கு எல்லாமே ராகு காலம் பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்த்து ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறது, அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவருக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்லங்க. இவருக்கு நம்பிக்கை இருக்க 2டே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உழைப்பு, இன்னொன்னு நேர்மை. அன்னக்கிளி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இளையராஜாவுக்கு சில படங்கள் சரியா போகல. அவருடைய மியூசிக் வைஸா. ஸோ அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, பட வாய்ப்பு இல்லாம இருந்தாரு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. அந்த சமயத்தில மெய்யப்ப செட்டி பார்த்தீங்கன்னா, இளையராஜாவ கூப்பிட்டு 3 படம் குடுக்குறாருங்க. அப்படி குடுத்ததோட இல்லாம, முதல் படத்துக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்றாரு. அதுலேருந்து ரூ. 5000 எக்ஸ்ட்ரா 2வது படத்துக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அத தாண்டி அதுலேருந்து 3வது படத்துக்கு இன்னும் ரூ. 5000 நான் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லி, அட்வான்ஸா ஒரு ரூ. 5000 கையில குடுத்துருக்காருங்க. இந்த விஷயத்த இப்போ வரைக்குமே இளையராஜா சொல்லி ஒரு ஆச்சரியப்படுவாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம மெய்யப்ப செட்டியாருக்கு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது.
நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நாம் இருவர் அப்படிங்கிற படத்த காரைக்குடியில தான் எடுத்தாரு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில இந்த லேப் வசதிலாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அத செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம சென்னைக்கு தான் வரணும். ஸோ அந்த சமயத்தில ஒரு நாளோட ஷூட்டிங் முடிஞ்சதுமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ரோல் அதாவது அந்த நாம் இருவர் படத்துடைய ஃபிலிம் ரோல எடுத்துட்டு, ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே சென்னைக்கு போவாரு. அப்படி சென்னைக்கு போயிட்டு லேப்ல குடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி லேப்ல எல்லாமே ஓகே அப்படின்னு தகவல் வந்தா மட்டுமே, அங்கருந்து ஃபோன் கால்ல காரைக்குடிக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி டெய்லியுமே செக் பண்ணதுக்கப்புறம் தான், அங்க போட்ட செட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அந்த செட்ட கலைப்பாராம் நம்ம ஏவி மெய்யப்ப செட்டி. ஒருவேளை ஃபிலிம் ரோல் சரியில்ல அப்படின்னா, இங்க நம்ம செட்ட கலைச்சுட்டோம் அப்படின்னா, திரும்ப ரீஷூட் பண்ண முடியாது இல்லையா? இதனால டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு, அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு வருவாராம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு படம் எடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் அமைஞ்சிருக்கு. அதே மாரி நாம் இருவர் படத்துடைய ஷூட்டிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, சுரஜ்மல் அண்ட் சன்ஸ் அப்படின்னு ஒரு இசைத்தட்டு நிறுவனம் இருந்ததுங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் பாரதியாரோட பாடல்கள் எல்லாமே இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்கள் எல்லாமே ரூ. 600 வந்து வாங்கியிருக்காங்க விலைக்கு. அப்படி வாங்கி அந்த பாரதியார் பாடல்கள சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த இசைத்தட்டு அப்படிங்கிற விஷயமே அழிய ஆரம்பிச்சது. பெருசா அந்த மவுஸ் அப்படிங்கிற விஷயம் குறைய ஆரம்பிச்சது. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுமே அந்த கம்பெனிய மூடிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே பாரதியாருடைய பாடல்கள் இருக்கு இல்லையா? அதுக்கான ரைட்ஸ் அவங்க கிட்ட தான் இருந்தது. அந்த ரைட்ஸ நாம் இருவர் படத்துக்காக வாங்கணும்னு முடிவு பண்ண ஏவி மெய்யப்ப செட்டியார், அந்த ரைட்ஸ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 10,000 குடுத்து வாங்கியிருக்காருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு என்ன தேவையோ, அது நிச்சயமா படத்துல இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன காட்டுது அப்படின்னே சொல்லலாம். சினிமாவுல எவ்வளோ சாதனைய செஞ்சவரு, கிட்டத்தட்ட சினிமாவுல ஒரு புரட்சிய உருவாக்குன ஏவி மெய்யப்ப செட்டியார் 1979ல நம்மள விட்டு மறைஞ்சிட்டாருங்க. அவருக்கு கௌரவம் சேர்க்கிற விதமா கலைஞர் கருணாநிதி ஒரு தபால் தலையே வெளியிட்டார் அப்படிங்கிறதும் பெரிய கௌரவமா இருந்தது அந்த ஒரு சமயத்துல. என்னதான் ஏவிஎம் நிறுவனம் தொடங்கப்பட்ட சமயத்துல நெறைய நிறுவனம் தொடங்குனாலுமே, அந்த நிறுவனத்துக்கான லெகசி இப்போ வரைக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லங்க. நீங்க பொதுவா தமிழ் சினிமாவ பத்தி பேசணும் அப்படின்னாலே, ஏவிஎம் அப்படிங்கிற டாபிக்க மறுக்கவே முடியாது. அத கடந்து போகவே முடியாதுங்க. அப்படி ஒரு லெகசி இருக்க நிறுவனமா அமைஞ்சது தான் இந்த ஏவிஎம் நிறுவனம். அப்படி ஒரு லெகசிய படைச்சவர் தான் ஏவி மெய்யப்ப செட்டியார். தொடர்ந்து இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில, இன்னொரு பிரபலத்த பத்தின வரலாறோட உங்கள நான் சந்திக்கிறேன்.